நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை உள்ளிட்ட பகுதிகளில் மேய்ச்சலில் விடப்பட்டிருந்த 15க்கும் மேற்பட்ட கால்நடைகளை புலி ஒன்று தாக்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து மக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் புலியை பிடிக்க வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேவர்சோலை பகுதியில் 5 கூண்டுகள் வைக்கப்பட்டு 30க்கும் மேற்பட்ட தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மேலும் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் அதிநவீன தெர்மோகோல் ட்ரோன் கேமராக்கள் மூலம் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு மேலாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வரும் புலி நேற்றிரவு பாடந்துறை பகுதியில் விவசாயியின் மாட்டை தாக்கியுள்ளது. பசுமாட்டின் அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து புலியை விரட்டினர். இந்நிலையில் 15க்கும் மேற்பட்ட கால்நடைகளை தாக்கி மக்களுக்கு அச்சுறுத்தலாக சுற்றித் திரியும் புலியை பிடிக்க முதுமலை புலிகள் காப்பக வளர்ப்பு யானைகள் முகாமிலிருந்து விஜய் மற்றும் வசீம் ஆகிய 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு புலியை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நமக்கு இந்த வேலை தெரியாது. அப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கும். அதே டெய்லி நடக்கிறவங்க ஈஸி. போகாது அவ்வளோ மாட்டேன். நானும் இறங்குமா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். அந்த வழியாக இறங்குறது கடையான இறங்கி போயிடும். ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.